1 வீக் பேக் மாண்புமிகு நிதி அமைச்சர் பேசும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிளில் இருக்குன்னு சொன்னார். அது ஏதோ போகிற போக்கில் அவர் சொல்லலை. உண்மையிலேயே என் டேபிளில் இருக்கு, அத்தனையும் ப்ரூஃபோடு இருக்கு. ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. விஜய் சார் வணக்கம். 3 டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து ஒரு சில எம்எல்ஏக்களுக்கும் மந்திரிகளுக்கும் எதிரான ஃபைல் இருக்கு, அதை என்ன ஓபன் பண்ண வச்சிடாதீங்க. ஏன் ஓபன் பண்ண வரீங்க? மக்களுக்காக தான் நீங்க வேலை செய்றீங்க. அவங்க யூஸ் பண்ணது எல்லாமே தப்பான காசு உங்களுக்கு தெரியுதுல்ல. தில் இருந்தா அதை ஓபன் பண்ணணும். ஆனா எனக்கு என்ன புரியுதுன்னா, நீங்க ஏன் ஓபன் பண்ண மாட்டீங்கன்னா, இடையில வந்து திரு புஷி ஆனந்த் மேல 100 கோடி ரூபாய் இந்த வழக்கறிஞர்களை நியமிக்கிறதுல உங்களோட கட்சியை சார்ந்தவங்களே வந்து புகார் அளிச்சு நீதிமன்றத்துல அந்த வழக்கு இருக்குது இல்லைங்களா, அந்த கோப்பை ஓபன் பண்ற சொல்றீங்களா? இல்ல உங்க சொந்த கட்சியிலே ஒரு எம்எல்ஏவை பத்தி ஒரு பெண் வந்து பாலியல் புகார் கொடுத்தாங்க இல்லையா, இந்த கடத்திக்கிட்டு போயிட்டு எங்க ஏதோ பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, அந்த கோப்பை ஏதாவது உங்க கையில இருக்குதா? இல்ல இப்ப இடையில ஒரு ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடி உங்க கட்சி மாவட்ட செயலாளர் ஒரு சகோதரி, உங்க கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகி, அவங்க வந்து மாதவிடாய் காலத்துல இருக்கிறது கூட பொருட்படுத்தாம அவ்வளவு காம வெறியோட அந்த பெண்ணை வந்து பாலியல் துன்புறுத்திருக்காங்க. அந்த கோப்பை ஏதாவது வச்சிருக்கீங்களா? சுதந்திர தின விழா அன்னைக்கு வந்து எங்களுடைய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் உங்களுடைய தாயாரை பத்தி ரொம்ப கேவலமா பேசியிருந்தாரு. அவரை பத்தி ஏதாவது அரெஸ்ட் பண்றதுக்கு ஏதாவது கோப்பு வச்சிருக்கீங்களா? இல்ல ஏதாவது அவரை பத்தி எல்லாம் பயப்பட மாட்டீங்க. ஆனா பிஜேபி பத்தி நீங்க ஒரு வார்த்தை கூட தப்பா சொல்ல மாட்டீங்க. சொல்றதுக்கு கொஞ்சம் கூட வக்கு கிடையாது. 100 கோடி ரூபாய் இடத்த வெறும் 2 கோடிக்கு வித்தாங்க இல்லீங்களா? இந்த அவசரமா 2 பேரை ரிஜிஸ்ட்ராரை கூட்டு வந்து ஏற்கனவே இருந்த ரிஜிஸ்ட்ராரை வேற இடத்துக்கு ப்ரமோட் பண்ணிட்டு அந்த கேஸ்ல நீங்க உங்க அமைச்சர் ஒருத்தர் மாட்டினாரு, ரமேஷ் ஒருத்தர் வந்து மாட்டினார் இல்லீங்களா? அவரு சம்பந்தப்பட்டவர் ஒருத்தர் வந்து என்ன பண்ணிட்டாரு, ஜெயில வந்து மாறாடுப்புல செத்துட்டுன்னு சொன்னாங்க. அதோட கோப்பை ஏதாவது வச்சிருக்கீங்களா விஜய் சார்? தலித்துகளோட அருட்ரட்சகன் நீங்க தான். இந்தியாவிலே வந்து தமிழ்நாட்டுல தான் 8 தலித் அமைச்சர்களை உருவாக்கி கொடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்லி ஃபுல்லா ஊர் ஃபுல்லா பரப்பி விட்டுருந்தீங்க இல்லையா? அதே தலித் மாணவன் தான் அமுதன் என்ற ஒரு மாணவன் கஞ்சா கடத்தினாங்க, கஞ்சா யூஸ் பண்றாங்கன்னோட கல்லூரி மேனேஜ்மெண்ட்ல அதை வந்து சொன்னான், இந்த மாதிரி இவங்க எல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. அவங்கள அதே மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, எவன் அதை கன்சியூம் பண்ணானோ அவங்கிட்ட போய் சொல்லி அந்த 20 பேர் ஒன்னா சேர்ந்து ஒரே கிரவுண்ட்ல வச்சு கொலை பண்ணி விட்டாங்க. அந்த கோப்பை ஏதாவது நீங்க கையில வச்சு ஏதாவது பேசணும்னு தோணுதா உங்களுக்கு? நீங்க மேடை தோறும் ஒரு விஷயத்த பேசுனீங்க, தலித் மக்களோட அறங்காவலன்னு சொல்லிட்டு. என்னன்னா வந்து வேங்கவேல் அந்த மலம் கலக்கறதுல வந்து திமுக வந்து மெத்தன போக்குல இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசுனீங்க. அதே மாதிரி இப்ப அரசு பள்ளிக்கூடத்துல உங்க பள்ளி கல்வித்துறை அமைச்சகம் எல்லாமே வந்து உங்களோட ஆட்சி கீழே தான் இருக்கு. மாணவர்கள் தண்ணி குடிக்கிறாங்களா, அதுல வந்து மலத்தை வந்து கலந்துருக்காங்க. அந்த மலம் கலந்த ஏதாவது கோப்பு, அந்த கேஸ் ஏதாவது முன்னெடுத்து ஏதாவது பண்றீங்களா? அந்த கோப்பு ஏதாவது உங்க டேபிள்ல வந்திருக்குதா முதலமைச்சர் அவர்களே? மிஸ்டர் சிஎம் அவர்களே, உங்க நாலேஜுக்கு தெரிஞ்சுதான் உங்க பார்வைக்கு வந்துதான் அந்த கோப்புலாம் போயிச்சா, அல்லது உங்களுக்கே தெரியாம பேரலா ஒரு கவர்மெண்ட் நடக்குதா திரு ஆதவர்ஜுனா தலைமையில? அதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க. அந்த ஃபைல் வந்து உங்ககிட்ட இருக்குது, நீங்க எதை சொல்லி மிரட்ட போறீங்க? கரூர் மரணங்கள் தொடர்பான உங்களுடைய கோப்புகள் வந்து நம்ம சிபிஐ கிட்ட டேபிள்ல தான் பெண்டிங்ல இருக்குதா, அதையும் கொஞ்சம் பேசுங்க சரிங்களா?